கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படித்தான் கர்த்தரை உயர்த்தி பாடி துதித்தார்கள். இந்த சேலா என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் அதை அழுத்தி உயர்த்தி வாசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக இந்த வசனத்தை படிக்கக்கூடாது. நல்லா சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி இதை படிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு அருமையான ஒரு பாடல். தேவன் வெற்றியை கொடுத்த பொழுது தேவ ஜனங்கள் பாடி தேவனை துதித்து கொண்டு வந்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என்ன வந்தாலும் நாங்கள் பயப்படுவதில்லை, காரணம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி இப்படி பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அப்படி மகிமைப்படுத்தும் பொழுதுதான் இந்த வார்த்தைகளை சொல்லி சற்றமாய் தேவனை துதிக்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமளும் இப்படி தேவனை துதிக்க வேண்டும். தேவன் நமக்கு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒருவேளை பலவீனமாக இருந்தால் பலவீனத்தை மாற்றினால் இப்படி துதிக்க வேண்டும். ஒருவேளை யுத்தங்கள், நம்ம குடும்பத்தில் பெரிய யுத்தங்கள் இருந்தது, சண்டைகள் இருந்தது, கோர்ட்டு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள சமாதான குறைவு, இதெல்லாவற்றையும் நீங்கள் ஜெயித்து வரும்போது இந்த வசனத்தை கர்த்தரை உயர்த்தி பாடக்கூடிய ஒரு அருமையான பாடல் தான் இந்த வார்த்தை. அதனால் இது நல்ல சத்தமாக உயர்த்தி பாடும் பொழுது நம்ம உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது. என்ன சந்தோஷம் தெரியுமா? தேவன் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி ஏராளமான பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் விடுவித்ததுனால இவங்க தேவனை மகிமைப்படுத்தினார்கள், தேவனை உயர்த்தினார்கள், தேவனை ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அதைத்தான் இங்கே நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, நீங்களும் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தரை உயர்த்துங்கள். ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரியுங்கள். இந்த சேலா என்று போடப்பட்ட சங்கீதத்தை நீங்கள் மறுபடி வாசிக்க வேண்டும். அப்பொழுது அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, இன்னும் உங்களுக்கு பலனா இருக்கும். நீங்கள் எதை கண்டு பயப்பட வேண்டாம், யாரை கண்டு பயப்பட வேண்டாம், அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் என்று சேலா எழுதியிருக்கிறார்கள். 3ஆம் வசனத்துல அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும், நமக்கு ஒன்றும் ஆகாது. நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். வெளிப்பாடுகளை கொடுத்து ஜெபிக்க வைக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இறங்குவதாக. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்ற வசனத்தின்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளை அடைக்கலமாய் இருக்கிற தேவன் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினால் நிரப்ப அப்பா. போகிற இடமெல்லாம் அனுகூலம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற மிகுந்த நல்ல பிதாவே, ஆமென்.